सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரைவுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை. தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை. அத்தியாயம் 6, ஓவி 44. இப்போது கதைக்கு முந்தைய ஆராய்ச்சி செய்வோம். மசூதியினுடைய புனரமைப்பு ராமர் பிறந்த கதையின் கீர்த்தனை விளக்குதலை செய்வேன். மேலும் ஸ்ரீராமரின் பிறந்த நாளிலே மசூதியை புதுப்பித்தல் மற்றும் கதை கீர்த்தனை பற்றி முன்னர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு ஹேமாத் பந்த் தனது அடுத்த கதையை விவரிக்கின்றார். கோபால்குண்ட் பாபாவின் மிகச்சிறந்த பக்தர், கணக்கு எண்ணுவதில் சர்வேயராக இருந்தார். சாயினுடைய பிரசாதமாக மகனை பெற்றார். குழந்தை இல்லா துக்கத்திலிருந்து விடுபட்ட உடனேயே அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஷீரடியிலே யாத்திரை அல்லது உருஸ் நடத்த வேண்டும் என்று எண்ணினார். இந்த யோசனை தாத்யா கோத்தே, மாதவ்ராவ் மற்றும் பிற முக்கிய நபர்களை கவர்ந்தது. அனைவரும் தயார் செய்ய ஆரம்பித்தனர். விதிகளின்படி இதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும். அதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த குல்கர்னி என்பவர் தீங்கிழைக்கும் வகையிலே வேலையை நாசப்படுத்தினார். எனவே ஷீரடி பயணத்திற்கான கட்டணத்தை செலுத்தக்கூடாது என அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் பாபாவும் அப்படி ஒரு யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தார். அவருடைய ஆசியும் கிடைத்தது. பல முயற்சிகளுக்கு பிறகு கிராம மக்கள் உணவு வழங்கிய போது அதிகாரிகள் தங்கள் உத்தரவை வாபஸ் பெற்று அனைவருக்கும் மரியாதை செலுத்தினர். அன்றிலிருந்து பாபாவின் சம்மதத்துடன் ராமநவமி அன்று ஷீரடி யாத்திரை தொடங்கியது. விழா ஏற்பாடுகளை தாத்தியா கவனிக்க ஆரம்பித்தார். அன்றைய தினம் பஜனைகள் மற்றும் பூஜை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மேளம், ஜால்ரா போன்ற இசைக்கருவிகளின் ஒளி எதிரொலிக்க 2 கொடிக்கம்பம் யாத்திரை தொடங்கியது. 2 புதிய இடங்களும் சம்பிரதாயபூர்வமாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மசூதியின் கோபுரத்திலே வைக்கப்பட்டன. இவர்களில் ஒருவர் நானா சாஹேப் நிமோன்கர் என்ற சங்கர் ராவ் ரகுநாத் தேஷ்பாண்டே, மற்றொன்று அகமத் நகரின் பாபா ஃபார் ஜூரா ஹசாரினத்தைச் சேர்ந்த தாமு அண்ணாவின் பக்தர். ஸ்ரீ ராமநவமி விழா 1833ஆம் ஆண்டு முதல் முறையாக கொண்டாடப்பட்டது. அதுவரை உருஸ் மட்டுமே நடைபெற்றது. கிருஷ்ண ஜாகேஸ்வர் பீஷ்மாவினுடைய அடிப்படை கருத்து ஸ்ரீ ராமநவமியை உருஸ் போல கொண்டாடுவது. ஒரு நாள் காக்கா மகாஜனி என்கின்ற லக்ஷ்மண் கணேஷ் பூஜை பொருட்களுடன் மசூதிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மா காக்காவிடம், என் மனதிலே ஒரு நல்ல யோசனை இருக்கின்றது, அதை நனவாக்க எனக்கு உதவுவீர்களா என்று கேட்டார். பிறக்காத உண்மையான ஒரே பரமபிரம்மன் பார்க்கக்கூடிய சுயமான பிறப்பு ராம அவதாரம். ஸ்ரீ சாயியின் தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.